கொண்டிருக்கிறது என்று ஆசிரியர் திருமேனிநாதன் அந்த பட்டிமன்றத்தை சிலாகித்து சொன்னார்கள். பொதுவாகவே நான் புகழுக்கு மயங்குவதில்லை. இந்த வாழ்க்கையை கூட நான் பெரிதாக நேசிப்பதில்லை. எல்லோருமே இந்த மண்ணிலே நாம் எல்லாம் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ், நாம் வழிபோக்கர்கள். வாழ்க்கை என்பது பயணம், வழிபோக்கிறதில் மனிதர். யாக்கை பெரும் சுமை தூக்க யார் வருவார், தூக்குவதே வாழ்க்கை என்றான் ஒரு கவிஞன். ஆகவே இந்த வழிப்பயணத்தில் நாம் ஒரு கொஞ்ச காலம் வாழுகிறோம். எதையாவது நம்முடைய பெயர் துலங்குகிறது மாதிரி வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தாம் புகழ் நிறுவி தாய் மாய்ந்த நிறைன்னு ஒரு சங்ககால கவிதை இருக்கு. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான பேற்றை நாம் எப்படியாவது உருவாக்குவதற்கு ஏதாவது செய்தாகணும். அந்த தாகமும் அந்த வைராக்கியமும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் ஒரு அரசியல் புலிவாளன் என்கிற அடையாளம் இருந்தாலும் அதையும் தாண்டி இலக்கிய வீதியில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற துடிப்பினுடைய அங்கமாக அன்றைக்கு கரம்பக்குடி பட்டிமன்றம் முத்திரை பதித்தது. அன்றைக்காவது கேட்டவர்கள் அந்த எண்ணிக்கையில் மட்டுமல்ல, எண்ணத்தால் பார்த்தால் அவர்கள் கிராமத்து மக்களை தாண்டி ஓரளவுக்கு படிப்பறிவு பெற்ற மக்களினுடைய சங்கமமாக அந்த சங்கமம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்கள் ஊரில் இந்த திருக்கூட்டம் அப்படி உள்ள கூட்டம் அல்ல. வாழ்க்கைக்காக போராடுகிற மக்கள், வஞ்சிக்கப்படுகிற மக்கள், அறிஞர் அண்ணா சொன்னதை போல முழுவயிறு காணாதவர்கள், முதுகெலும்பு முறிய பாடுபடுகிறவர்கள், வாழ்வின் சுவை காணாதவர்கள், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர்கள், இப்படியே வாழ்க்கையில் சபிக்கப்பட்டிருக்கிற ஏழை மக்களின் சங்கமமாக இருக்கிற இந்த நிகழ்வில், இந்த பட்டிமன்றத்தில் அங்குலம் அங்குலமாக இந்த பட்டிமன்றத்தை ரசிக்கிற பாங்கு நானே உள்ளம் திறந்து சொல்லிவிடுகிறேன். கரம்பக்குடியை வாட்டான் விடுதி பட்டிமன்றம் வெற்றி கண்டிருக்கிறது என்பதை நாளைக்கு எல்லோரும் சொல்வார்கள். ஏனென்றால் அப்படி ஒவ்வொருவரும் நவம் நவமாகவும் விதவிதமாகவும் செய்திகளை தொகுத்தும் வகுத்தும் அவர்கள் சொன்ன விதமும், அதை கேட்ட உங்களினுடைய அந்த ரசிக்கிற பாங்கும் என்னையே தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டது. ஆகவே தீர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு நான் ஒத்திவைக்கிறேன். பக்ரிசாமி வாண்டியார் பாக்குறாரு, சொல்லாம போயிருவானோ அப்படின்னு. சொல்லித்தான் ஆகணும். பட்டிமன்றத்தினுடைய உச்சகட்டத்தை நாம் எட்டி இருக்கோம். 4 பேரும் 4 விதமாக பேசி நவம் நவமாக சிந்தித்து நகைச்சுவை நலம்பட நாவாடி அவர்கள் தங்களை தக்க வைத்தார்கள். உங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் பேச்சால் சொக்க வைத்தார்கள். என்னைத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் சிக்க வைத்தார்கள். இன்னைக்கு தினமணியில ஏற்கனவே போட்டிருக்கான், கடகம் தர்மசங்கடம் அப்படின்னு போட்டிருக்கான். இந்த தர்மசங்கடம் இப்போதுதான் எனக்கு வந்திருக்கிறது, தீர்ப்பு சொல்ல முடியல. நாரதர் இருந்தார், ஸ்ரீதேவியும் மூதேவியும் நாரதர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்ரீதேவியும் மூதேவியும் நாரதர்கிட்ட கேட்டாங்க, நாங்க 2 பேர்ல யார் அழகுன்னு கேட்டாங்க. ஸ்ரீதேவி தான் அழகுன்னு சொல்லிட்டா மூதேவி வீட்டை விட்டு வெளியேற மாட்டாளேன்னு நாரதர் பயந்துட்டார். அதனால மூதேவி அழகுன்னு சொல்லிட்டா என்ன செய்திருவா, ஸ்ரீதேவி போயிருவாளே அப்படின்னு யோசிச்சார். அதனால உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடியல. பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து 2 பேரும் கொஞ்சம் நடந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவியும் நடந்தா மூதேவியும் நடந்தா. அதுக்கு பிறகு நாரதர் சொன்னார் ஸ்ரீதேவிட்ட, நீ வரும்பொழுது அழகு, மூதேவிட்ட சொன்னார் நீ போகும்போது அழகுன்னார். அப்படி நானும் ஒரு தீர்ப்பை நாரதர் மாதிரி நயமா சொல்லிடலான்னா இவங்க கேட்பாங்க, மூதேவின்னு முதல்ல யார சொன்னடா மூதேவி, அதை சொல்லுமாங்க. அதனால அப்படியும் நான் சொல்ல முடியல. நான் பெண்களேன்னு தீர்ப்பு சொன்னா அண்ணன் கணேசனும் நண்பர் நீலமதுமேனும் எந்த நடுவர் தான் ஆண்களுக்கு தீர்ப்பு
தீர்ப்பு சொல்லி இருக்கான். எந்த பையனுக்கு தான் சபலம் இல்லாம இருந்திருக்கு? நாஞ்சில் சம்பந்தம் மட்டும் யோக்கியமாக்கும். இப்படித்தான் இருக்கும். எவனுங்க விசுவாசமுத்திரனே மேலகைக்கு விழுந்திருக்கான், இவன் மட்டும் ஆண்களுக்குன்னு தீர்ப்பு சொல்லிடுவான். சும்மா கிடைங்க போவோம், அந்தாச்சு பேசியாச்சு போவோம் அப்படின்னு சலிச்சிருவாங்க. நான் ஆண்களேன்னு தீர்ப்பு சொல்லிட்டா என்னைக்குங்க பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட நீதி கிடைச்சிருக்கு? என்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு? பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைத்து தோற்ற பொழுது அன்னைக்கு பாடுனானே பாரதி. அவன் எதுக்கு வந்தான் இந்த பூவுலகத்துக்கு? ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளைகான், சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் எடுத்து வந்தோம் என்று கும்மியடிக்க வந்தவன். அன்னைக்கு பாஞ்சாலி சபதத்தில் என்ன செய்தான்? அன்னைக்கு பாண்டவர்கள் பாஞ்சாலியை சூதுக்கு பயணமாக வைத்த பொழுது அவன் என்ன சொன்னான்? செருப்புக்கு தோல் வேண்டி இங்கு கொள்வரோ ஒரு செல்வ குழந்தை என்று சினப்பட்டவன். வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழத்தல் போலும், கோயில் பூசை செய்வோன் சிறையை கொண்டு விற்றல் போலும் அப்படின்னு கொதிச்சவன். ஒரு கட்டத்துல பாண்டவர்களை பார்த்து சொல்லும் என்ன சொன்னா? பெட்டை புலம்பல் பிறகு துணையாமோன்னு கேட்டானே. அங்க கூட பெண்களை கொச்சப்படுத்திட்டானே. பெண் விடுதலைக்காக பேசிய பாரதியே ஒரு கட்டத்துல பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ நெட்டை நெடுமரங்களாக நின்றார் என்று பெட்டைன்னு சொல்லி பெண்களை கொச்சப்படுத்துறதுல பாரதிக்கு மட்டும் விதிவிலக்க? பாரதியை சொல்லிட்டானேங்கிறனா? பாரதிதாசனி சொல்லிட்டானே. ஆடை அணிகலன் ஆசைக்கு மாதவலர் ஆடவர்களுக்கு அஞ்சுவதும் நாடுவதுமாக இருக்கிற மகளிரிடம் மானிட கூட்டத்தில் வலிமற்ற ஒரு பகுதி என்று சொன்னவன். அன்றைக்கு பெண்கள் கைமை துயரில் இருந்ததற்காக கண்ணீர் வெடித்தவன். கோரிக்கையத்து கிடக்குது என்னை நேரில் படுத்தவளா என்று சொன்னவன். தமிழச்சியின் கையில் கத்தி தந்தவன். தமிழ் எதிர்பாராத முத்தம் தந்த அந்த கவிஞனே ஒரு கட்டத்துல ஒரு ஒட்டகம் பார்த்து விட்டு அடுத்த வீட்டு மதில் சுவரை எட்டி பார்க்கிற ஆண்கள் மாதிரி உனக்கு கழுத்து இருக்கு, பெண்கள் மாதிரி அடுத்த வீட்டு மதில் சுவரை எட்டி பார்க்கிற பெண்கள் மாதிரி உனக்கு கழுத்து இருக்கேன்னு ஒட்டகத்தை பார்த்து ஒரு கட்டத்துல பாடுறானே, அவனும் சறுக்கி விழுந்துட்டானே. பாரதியே சறுக்கிட்டான், பாரதிதாசனே சறுக்கிட்டான். நாஞ்சில் சம்பத்து மட்டும் யோக்கியமாக்கும் போடி நமக்கு போவோம்னு இவ சொல்லுவா. அதனால அப்படியும் சொல்ல முடியல, இப்படியும் சொல்ல முடியல. ஆனாலும் தீர்ப்பு சொல்லணும். ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு பெண்கள் தரப்பில் ஆண்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது, குடிக்கிறாங்க அப்படின்னு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் குடிக்கிறது இல்லை, இதுவரைக்கும் குடிச்சது இல்லை, இல்ல இனிமேலும் குடிக்க மாட்டேன், இனிமேலும் குடிக்க மாட்டேன். என்னை குடிக்க வைக்க என்னுடைய நண்பர்கள் பல பேர் முயற்சி செய்தான், நான் அதுல பலியாகல. இந்த கட்சி கூட்டங்களுக்கு போகும் பொழுது சில என்ன அறிமுகம் இல்லாத சில நிர்வாகிகள் வாங்கி வச்சிருவான், குடிங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், நீங்க குடிங்க அப்படிமா. அங்கேயும் நான் பலியானதில்லை. ஒரு நாள் வைத்தீஸ்வரம் கோவில்ல கூட்டத்துக்கு போகும் பொழுது அந்த ஒன்றிய செயலாளர் சரவணண்ட மேடையெல்லாம் போய் பார்த்தியா, இந்த ஏற்பாடெல்லாம் ஒழுங்கா பண்ணியா, எனக்கு கண்டிப்பா மானிட்டர் இல்லைன்னா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். மானிட்டர்னா இந்த பாக்ஸுக்கு தான் மானிட்டர்னு பேர், நான் பேசுறது எனக்கு கேட்கணும், அதுக்குதான் இதுக்கு மானிட்டர்னு பேரு, இது வைக்கணும் வைக்கலைன்னா நான் பேச்சு வராது எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் நான் மேடைக்கு போன மானிட்டர் வைக்கல. ஏன் மானிட்டர் வைக்கணும்னு சொன்னோம்ல, அப்படியா, நான் ரூம்ல எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், மேடைக்கே கொண்டு வந்துடுவான்னு கேட்டான். அன்னைக்கு கூட நான் மானிட்டர் அடிக்கல. ஆனா என்னன்னா, இந்த சமூகத்துல நான் இந்த கோவில் குடமுழுக்கல மது இருந்துகிற பழக்கம் உள்ள என் தம்பிமார்களுக்கு நான் வைக்கிற விண்ணப்பம், இந்த கோவில் குடமுழுக்கு இந்த கருப்பண்ணசாமி கோவில் காலில் விழுந்து உங்களிடம் மாலையாக கேட்கிறேன், இந்த கோவில் குடமுழுக்கினுடைய அடையாளமாக இன்றிலிருந்து நாங்கள் மதுவை மறந்து விடுகிறோம் என்கிற முடிவுக்கு ஒரு 10 இளைஞர்களாவது வாருங்கள், ஒரு 10 இளைஞர்களாவது வாருங்கள். அவ கேட்டா, அவருடைய சகிப்புத்தன்மை, நம்ம 49 லட்சம் பேர் தினசரி குடிகாரர்கள்,
ஒரு அரசாங்கம் அதை நம்பி இயங்குகிறது என்பது ஆரோக்கியமான போக்கல்ல. இதற்கு மாற்று இருக்கிறதா? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்படுகிற எல்லா நல்வாழ்வு திட்டங்களுக்கான நிதியையும் இந்த சாராயம் விற்றுத்தான் சர்க்காருக்கு ஈட்ட முடிகிறது என்கிற நிலைமை இருக்குமானால் இதைவிட ஒரு மாற்று வழியை யோசிக்க முடியுமா என்றால் முடியும் என்று சொல்லி காந்தி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தமிழறிவுமணியன் அவர்கள் 18,000 கோடி ரூபாய் மாற்று வழியில் அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தலைநகர் சென்னையில் ஒரு மகாநாட்டில் அரசாங்கத்திற்கே சொல்லி இருக்கிறார். மோடியினுடைய சாம்ராஜ்யம் குஜராத்தில் மது விலக்கு. அங்கே மோடி முதலமைச்சர் 1,25,00,000 ரூபாய் அவர் கருவூலத்தில் அல்ல வங்கி கணக்கில் வைத்துக் கொண்டு அதனுடைய வட்டியை வைத்துக் கொண்டு அவர் ஒரு அரசாங்கத்தை இயக்குகிறார். ஆகவே மதுவிலக்கை அமல்படுத்திக் கொண்டு மண்ணில் ஒரு நல்லாட்சி தர முடியும் என்பதற்கு இந்திய துணைக்கண்டத்தில் மோடி ஒரு முன்னுதாரணமாக விளங்குவதை தமிழக சர்க்கார் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணே முதலமைச்சராக இருக்கிற பெருமைக்குரிய தமிழ்நாட்டில் பெண்கள் கண்ணீர் வடிக்காத நிலைமைக்கு ஆளாக்க வேண்டும் என்று அண்ணன் தமிழறிவணியன் வைத்த வேண்டுகோளை நாஞ்சில் சம்பத் உங்கள் முன் வைப்பது மட்டுமல்ல, இந்த கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி என்னவென்றால் இனிமேல் இந்த ஊரில் 100 பேர் குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்று பன்னீர்செல்வம் எனக்கு நாளைக்கு தகவல் தரணும். பட்டிமன்றம் கொட்டி முழக்குவதற்கல்ல, வாயில் வந்ததை வெந்ததை தின்றுவிட்டு வாயில் வந்ததை பேசுவதற்கல்ல. ஒரு மேடையில் பேசினால் விளைவுகள் ஏற்பட வேண்டும், அதுதான் மேடை. அப்படி ஒரு விளைவை நான் இந்த மண்ணில் உங்களிடம் உரிமையோடு நான் எதிர்பார்க்கிறேன். பெண்கள் எங்கேயாவது குடிக்கிறாங்களா? என்றைக்காவது பெண்களுக்கு அப்படி ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும்? வெளிநாட்டில் அந்த பழக்கம் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இப்படி ஒரு வர வர அதிகமாகி கொண்டு வருகிறது. குடிப்பவர்களினுடைய தொகையும் குடித்து காசு கொடுக்கிற அந்த காசினுடைய தொகையும் விற்கப்படுகிற மதுவினுடைய வகைகளும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருவது ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு அழகல்ல. குடிக்கிற பழக்கம் எப்படியாவது நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். நான் யாரையும் ஆண்களை குறை சொல்லவில்லை. நிலவில் கூட களங்கம் இருக்கிறது, நெல்லில் கூட உமி இருக்கிறது, நீரில் கூட பாசி இருக்கிறது. மனிதர்களிடத்தில் குறையில்லாதவர்களை பார்க்க முடியாது. Man is after a trial creature. மனிதன் ஒரு பலவீனமான ஜந்து. இதிலிருந்து நாம் மீண்டு வந்தாக வேண்டும். நான் கேட்கிறேன், எதற்காக இது? இன்னும் சொல்ல போனால் அது ஒரு விதமான மனநோயினுடைய அடையாளம். இது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட, மனநல மருத்துவரிடத்தில் காண்பிக்கப்பட வேண்டிய ஒரு நோயாளி, ஒரு குடிகாரன் என்பவர். ஆகவே இதற்கு அடிமைப்படாதீர்கள். அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையை நீங்கள் புதுக்க முடியும், செதுக்க முடியும். தங்கை மலர்வழியும் சுந்தரவள்ளியும் பண்ணி வைத்த குற்றச்சாட்டு ஒரு ஆண் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக உட்கார்ந்திருக்கிற நாஞ்சில் சம்பத்தினுடைய நெஞ்சில் வலிக்கத்தான் செய்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு கோளாறு பிடித்த நீ குடும்ப தலைவனாக இருந்து கொண்டு உங்களுக்கு என்னைக்காவது விஷமிச்சு தந்திருக்கமான்னு கேட்கிறான். இதையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் குடும்பம் நடத்தலையா? அதனால் தான் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற பெண்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். எல்லா விதமான சாபங்களையும் தாங்கிக் கொண்டு அவள் இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகிறாள். ஒரு வீட்டுல ஒரு நல்ல குடும்பம், ஒரே மகன் 5 வயசு பையன் அரவிந்தன். அவனுக்கு ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலை, ஒரு 35,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கான். நல்ல நிம்மதியும் நிழலும் படர்ந்திருந்த அந்த குடும்பத்துல ஒரு நாள் மாலையில் 6 மணிக்கு வழக்கமாக வீட்டுக்கு வந்து பகனுக்கு அவன் தான் வகுப்பு எடுப்பான், கிளாஸ் எடுப்பான், டியூஷன் மாதிரி அவன் தான் எடுப்பான். கலகலப்பான குடும்பம். ஒரு நாள் அவன் 6 மணிக்கு வர வேண்டியவன் வரல, மணி 10 ஆயிடுச்சு. என்னடா அப்பாவை காணலன்னு செல்போனுக்கு நம்பரை போட்டா செல்போன் கிடைக்கல. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஒரு 10:30 மணி இருக்கும். நித்திரைக்கு அவர்கள் கண்ணீருகிற நேரத்துல கால் தடுமாறி ஒளறி வீட்டுக்குள்ள வர்றான். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? உங்களை இந்த கோலத்துல நான் பார்த்ததில்லைன்னு அவன் சொல்லுகிறான். ஃப்ரிட்ஜ பார்த்தா கால் எடுத்து எட்டி உதட்டா ஃப்ரிட்ஜ் கீழே விழுந்துட்டு மாடிப்படி ஏறி அவன் பெட்ரூமுக்கு போறான். அவனுடைய பெற்ற தந்தையினுடைய படம்
சீரியல் விளக்கில் சிரித்துக் கொண்டிருக்கிறார் செத்து போற தந்தை. கையெடுத்து ஓங்கி அடிச்சான். கண்ணாடி உடைஞ்சு படம் கீழே விழுந்து அவன் கையில அடிபட்டு ரத்தம் வடியுது. நாய்க்கு தெரியல என்னங்க செய்றீங்கன்னு கேட்டான். ஓங்கி அடிச்சு கழுத்துல பிடிச்சதுல தாலி சங்கிலி எடுத்து கீழே விழுந்துட்டு நமக்கு போகணும். அவன் பிள்ளைய எடுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டா. இவன் மேல போய் கட்டில படுத்துட்டான். வீட்டுல இருந்து வெளியே போனவா மீண்டும் வீட்டுக்குள்ள வர்றா. மாடிப்படி ஏறி மேல போறா. இவன் ஷூ சாக்ஸ் பெல்ட்டோட கட்டில படுத்து கிடக்கான். இந்த ஷூவை கலட்டுனா, சாக்ஸ கலட்டுனா, இடுப்புல கட்டியிருந்த பெல்ட்டை இழுத்து உருவினா, எல்லாத்தையும் பேண்ட உருவிக்கிட்டு ஒரு போர்வையை தூக்கி போத்திட்டு கீழே இறங்கி வந்தா. பிள்ளை அணைச்சு படுத்துக்கிட்டா. சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டே இருந்தா. சூரியன் உதயமாவதற்கு முன்னால உதிச்சுட்டா. வாசல்ல கோலம் போட்டா. எல்லா கடவுளுக்கும் தீபாராதனை காட்டுனா. வழக்கம் போல காமிச்சுக்கல. அவ அப்படி வாங்கினா. வாங்கிட்டு அவ அந்த படப்பட மடிப்படிந்து கீழே இறங்கி வந்துட்டா. அரவிந்தன் அப்படின்னு கூப்பிட்டான். சின்ன பையன் மேல ஏறி போனான். என்னடா என்னடான்னு கேட்டான். என்னடா என்னடா என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இல்ல இல்ல நான் நேற்றுக்கு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அம்மா ஒண்ணுமே கண்டுக்கிடலையே. என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க அம்மா என்னடா சொன்னா? ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு நீ லெவல் இல்லாம வந்தையா, மேல வந்து படுத்தையா, தாத்தா கண் படத்தை உடைச்சையா, ஃப்ரிட்ஜை கீழே தள்ளி போட்டையா, அம்மாவுக்கு தாலி சிங்கிலி அத்து கீழே போட்டையா. உடனே எங்க அம்மா ஒரு மஞ்ச கயிறை எடுத்துட்டு அந்த தாலியை கோத்து கழுத்துல கட்டிக்கிட்டாளா. பிறகு இன்னைக்கு காலையில காபி போட்டு தந்தாளா. இது என்னடா அப்படி அம்மா ஒண்ணு சொல்லலையேன்னு கேக்குறியா? ஒண்ணும் இல்ல, ஷூவை உருவி, சாக்ஸ உருவி, பெல்ட்டை உருவி, பேண்ட்டை இழுத்து உருவும் பொழுது நீ அந்த நிலைமையிலையும் சொன்ன, எனக்கு ஒரு அன்பான மனைவி இருக்கா, எனக்கு ஒரு அழகான பையன் இருக்கான், என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு அந்த லெவல் மாறின நிலைமையிலையும் நீ இதைத்தான் சொன்ன. அது அம்மாவுக்கு மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு. அன்பான மனைவியும் அழகான குழந்தையும் எனக்கு இருக்கு, என்னை விட்டுடுங்கன்னு அந்த நேரத்துல சொன்ன பாரு. அந்த சொல்லுதான் அம்மாவை எதையும் சொல்லாமல் ஆக்கி வைத்தது என்று அந்த பிள்ளை அவன் அரவிந்தன் சொன்னான். கண்டார்கள் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டவனை அறியாத குலமகள் போலே ஆழ்வார் பாடுகிறார். அப்படி இந்த நாட்டுல பெண்கள் இருக்காங்களே. நான் கேட்கிற குளத்தை கண்டா குளிப்போம், கோவிலை கண்டா கும்பிடுவோங்கிற வழக்கம் நமக்கு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்கிற இந்த நாட்டுல நமக்கு சமூக, நீங்க நான் செய்கிற தவறை என்னுடைய மனைவி செய்ய ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? நீ ஒரு நாள் சரிக்கு விழுந்துட்டேன்னா என் மனைவி ஒரு நாள் சறுக்குனா என்ன ஆகும்? நீ என்ன நியாயம் பேசுவ? ஆண்கள் தவறு செய்தால் இந்த நாட்டுல அழுக்கு, பெண்கள் தவறு செய்தால் அது மச்சம். அழுக்கு போயிடும், மச்சம் போகாது. அது அவளுக்கு தெரிகிறது. அதனாலதான் அவள் தவறு செய்வதற்கு தயங்குகிறாள். மோசமான தாயாக இருந்தாலும் அவள் பெண்தான். அவள் பெருமை மிகுந்த பாரதத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கும் அவள் பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆகவே ஆண்கள் சமூகத்திற்கு இந்த குடமுழுவுக்களாவது நான் வைக்கிற தவறுகளை செய்யாதீங்க. வருகிற காலம் சவால்கள் நிறைந்த காலம், போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த காலம். நேற்று போல இன்றைக்கு இருக்க முடியாது, இன்றைக்கு போல் நாளைக்கு இருக்க முடியாது. நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய கனவுகளுக்கு வலிமை அதிகம். கனவுகள் விரிந்து கிடக்கின்றன. அவனை அந்த உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சியில நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் சில பழக்கங்களை நாம் விட்டு ஒழிந்துதான் தீர வேண்டும். நீ இந்த பழக்கத்துக்கு ஆளானா அவன் உன்னை பின்பற்றுவான். கடைசியில நீ கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால இந்த நாட்டில ஒரு குடும்பத்தை நடத்துகிற அவளுக்கு அவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கு. நான் கேட்கிறேன், 5000 பேர் இன்னைக்கு வீட்டுல சமைச்சாங்க, பிரமாதமான சாப்பாடு, செட்டிநாட்டு சமையல். இன்னைக்கு உங்க ஊர்ல நல்லா சாப்பிட்டு, நான் நிறைய சாப்பிடல, எனக்கு என்னென்ன நிறைய சாப்பிட்டா நான் தூங்கிடுவேன்.
அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா சாப்பிட்டேன். அதனால பன்னீர்செல்வத்திட்ட சொன்னேன், நான் பேசிட்டு சாப்பிடலான்னு நினைக்கிறேன்னு. அண்ணன் தான் சொன்னாரு ஆறி போகும் முதல்ல சாப்பிட்டுருன்னு. இவரு தான் சொல்லி முதல்ல உட்கார்ந்து சாப்பிட்டோம். பேசிட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுருவேன். நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுல சமையல்னா ஆண்கள் தான் இந்த நாட்டுல நலபாகத்துக்கு அவங்க தான் பெரிய வித்தகர்கள். இன்னைக்கு கேட்டரிங்ஸ் வச்சு அதையே ஒரு பெரிய வியாபார மூலதனமாக்கி கோடீஸ்வரர்களானவர்களை நான் பார்த்திருக்கேன். நலபாக நடராஜ ஐயர்னு சொல்லி நான் மெட்ராஸ்ல அவருக்கு இன்னைக்கு இருக்கிறதான் பிளைட்ல தான் போனோம். சரவண பவனை பாருங்க, என்ன வியாபாரம். பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வீட்டுல நடைபெறுகிற விருந்து பூரா சரவண பவன் ஃபுட்டு தான். பணக்காரன் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய வியாபாரம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமொபைல்ஸும் உணவும் தான் இன்னைக்கு முக்கியமான வியாபாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், 5000 பேருக்கு ஒரு ஆண் சமைக்கலாம், சமையல்காரன்னு பேர். 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு இவன் சமைக்க முடியுமா? இவ இல்லைன்னா அந்த குடும்பம் ஒரு நாள் இயங்குமா? 25 வருஷத்துக்கு பிறகு என் ஃப்ரெண்ட் ஒரு தான் மஸ்கட்ல இருந்து வந்தான். என் ஃப்ரெண்ட சம்பத்தி இருக்கானான்னு வீட்டுல கேட்டுட்டு சொல்லுன்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டான். நான் காலையில இருக்க வீட்டுல ஒரு புதிய ஃபார்ச்சுனர் கார்ல இறங்கினா. டயோட்டா கார் தெரியுதான்னு கேட்டான். தெரியுதுடான்னு. நான் தான் பத்மநாபன், கிளாஸ்மேட்டு, நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ தான் பெரிய ஆள் ஆயிட்ட, ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்க, நான் இன்னும் அன்ரசூர்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. வா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சுட்டு, நான் எதுக்கு வந்தேன்னா உன்னை பார்க்கணும், வெப்சைட்ல உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன், ஒரு நாள் மஸ்கட்டுக்கும் கூப்பிடணும்னு பிளான் போட்டிருக்கோம். இவன் அபுதாபிக்கு வந்துட்டு போனேன், ஊருக்கு வந்தேன், அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டேன், இன்னைக்கு தான் ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்கினேன். திருவட்டாறுல இருக்கிற ஆதிகேஸ்வரர் கோவில்ல கொண்டு போய், பத்மநாபம் பேரு, கொஞ்சம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உள்ளவன், ஆதிகேஸ்வரன் பாதத்துல சாவியை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, எல்லாருக்கும் தேதி கொடுக்குறியே, எனக்கு ஒரு நாள் தேதி கூட, என் கூட இன்னைக்கு இருேன் அப்படின்னு சொன்னான். நான் அதெல்லாம் போயிட்டு வரவா அப்படின்னு என் வீட்டுக்காரிட்ட கேட்டேன். போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னான். அது சொல்லும் போதே சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு பிறகு 25 வருஷத்துக்கு பிறகு வந்தான். வரும்பொழுதும் சும்மா வரல. என் மனைவிக்கு சேலை, எனக்கு ட்ரெஸ், எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ட்ரெஸ், இது ஒண்ணு ஒரு இது வாங்கிட்டா என்னுடைய சுதந்திரம் அந்த இடத்துல பறி போயிடுது. இல்லைன்னா வர முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். உன்னை வாங்கின பிறகு முடியாதுன்னு சொல்ல முடியல. நானே இறங்கி போயிட்டேன். போயிட்டு வரேன் அப்படின்னா, போயிட்டு வாங்க அப்படின்னா போய் திருவட்டாறு கோவில் போய் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்ட பிறகு என்ன, நேர சகுனின்னு ஒரு படம் வந்திருக்கு, போமான்னு கேட்டான். எனக்கு சனி பிடிக்கும்னு தெரியாது, சகுனி மூலமா நமக்கு சனி வருது. நானும் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, சரி போவோன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. 10:15 ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரி சாயங்காலம் வந்துருவான், மத்தியானம் வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. நான் மத்தியானம் சாப்பிடவும் வரல. நான் போன் பண்ணி சொல்லல. போன் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொன்னா, ஏன்னு கேட்பான். எதுக்கு நெருடல், பேசாமலே இருந்துருவோன்னு சொல்லிட்டு நானும் பேசல, அவளும் போன் பேசல. சகுனி படத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடலான்டா அப்படின்னா, ஆசாத் ஹோட்டல்னு நாரூர் ஒரு ஹோட்டல் இருக்கு. எங்களுடைய இளமை காலத்துல விருந்து பார்ட்டி பந்தயம் வைக்கிற ஆசாத் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புதுக்கோட்டையில் ஒரு மெஸ் இருக்கு பாருங்க, அது மாதிரி அந்த ஆசாத்துல போய் சாப்பிடுன்னு சொல்லி போவோம்னு சொன்னா நான் வரல. வீட்டுல 2 நாள் 1 நாள் தான் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு. 2 நாள் எங்க அப்பா இப்பவும் இருக்காரு, எங்க குடும்பத்தை அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. இல்ல வீட்டுல இருந்து போகும் பொழுது, வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருந்து வெளியேறாத, வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடு. நீ எப்போதும் அந்நியப்பட்டே இருக்க, அந்நியத்தை நெருக்கமாக்க முயற்சிக்கணும். வீட்டுல இருந்து பிரிஞ்சு வீட்டுக்கு இருந்து நீ டூருக்குன்னு கிளம்பும் போது சண்டை போட்டுட்டு போகாத, அது மீண்டும் விரிசல் உருவாக்கணும்னு எங்க அப்பா சொல்லி நான் 23 வருஷமா ஜாக்கிரதையா தான் இருந்தேன். அன்னைக்கு இந்த சகுனிய பார்த்துட்டு 11:15 வீட்டுல அவன் காரை கொண்டு விட்டுட்டு அவன் போயிட்டான். நான் காலிங் பெல்ல அழுத்துறேன், கதவை திறக்க மாட்டேங்கிறான். என் மனைவிக்கு பேரை சொல்லி கலா 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 கலான்னு சொல்லி கத்துறேன். ரொம்ப சத்தம் போட்டு கத்தி கோஷம் போட்டது மாதிரி போட்டு பார்த்தேன், கதவு திறக்கல.
பக்கத்து வீட்டுல எங்க மாமா கோபாலன் வீடு. என்னல ஆச்சுன்னு சொல்லி பக்கத்துல 10 வீடு இருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல லைட்டு போட்டுட்டாங்க. இவா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நாணத்துல கதவை திறந்துட்டா அயர்ந்து தூங்கி இருப்பா, அசம்பந்தமா தூங்கி இருப்பா, போ அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்குள்ள போனேன். முகத்தை பார்த்தேன், நிலைமை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்படின்ட்டு சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். மண் இருக்குன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு இன்னும் புரிஞ்சுக்கிட்டேன். இட்லி மாவும் இல்லாமலாம் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும். இட்லி மாவு இருக்கும்ல, நானே 2 தோசை சுட்டு தின்னுக்கிடுதேன். எனக்கு இட்லிக்கு பொடி போதும், சட்னி சாம்பார் தேவையில்லை. பொடி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறதும் நானே சுட்டு தின்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ உன்னால சுட முடியாதுல, என்னால சுட முடியாது, எனக்கு தலைவலி, நான் அமிர்தாஞ்சம் போட்டுட்டு தான் படுத்திருக்கேன். நீங்க வந்ததுனால திறந்தேன், வேற யாராவது வந்தா திறந்திருக்க மாட்டேங்கிற. அப்ப வேற எவனாவது வருவானான்னு நான் கேட்டு சண்டைக்கு போகணும். அதான் அவளுக்கு பிளான். ஒரு ஆம்பளைன்னா நிதானம் இழந்துருவான் அந்த நேரத்துல. வேற எவனாவது வருவானா அப்படின்னு கேட்ட அடி நடக்கணும், அதை அவ எதிர்பார்க்கிறா. நான் பேசல, நான் பிரதமரை விட இதுல நிதானமானவன். நான் ஒண்ணு கண்டுக்கவே இல்லை. நானே போய் ஸ்டவ் பத்த வச்சு ஃப்ரிட்ஜில் இந்த மாவு எடுத்து 4 தோசை சுட்டு பொடி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுட்டு அவளை போய் படுத்து தூங்க மாட்டான்னு தெரியும். அவளுக்கு தெரியும் இந்த தூக்கம் 1 வருஷம் உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். நான் பக்கத்துல போய் தோசையெல்லாம் சுட்டுட்டேன், நீ ஒன்னும் சுட வேண்டாம், நான் திங்க போறேன், நான் சுட்ட தோசையை கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு. ஏன்னா தோசை பூரா கருப்பா இருக்கு. எனக்கு அந்த நடுநிசியில ஒரு சந்தேகம். அன்னைக்கு செண்பக பாண்டியன் என்கிற மன்னனுக்கு குற்றாலத்தில் குடிக்க போன இடத்துல பெண்களின் கூந்தல்ல தான் இயற்கையிலே மனம் உண்டுன்னு சொன்னது மாதிரி, ஆண்கள் சுட்டா தோசை கருப்பா தான் வருமா, பெண்கள் சுட்டா மட்டும்தான் வெள்ளையா வருமான்னு ஒரு சந்தேகம் வந்த மாதிரி எனக்கு சந்தேகம் வந்து நான் தோசை சுட்டுட்டேன், திங்களான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சுட்ட தோசையை கொஞ்சம் வந்து பாருன்னு சொன்னால தூங்குறது மாதிரி நடிச்சிட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து நல்லாதான் இருக்கு தின்னுங்க ஒண்ணும் செய்யாது அப்படின்னா நான் திங்கத்தான் போறேன். ஏன் கருப்பா இருக்கு, பெண்கள் சுட்டா மட்டும்தான் வெள்ளையா வரும், ஆண்கள் சுட்டா கருப்பா தான் வருமா, அதை சொல்ல அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல தின்னுங்க. ஏன் கருப்பா ஏன் வந்திருக்க, ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து தோசைக்கெல்லாம் மலத்தி போட்டு சுட்டுருக்கீங்கன்னா. அதாவது நீ எவ்வளவுதான் கெட்டிக்காரனா இருந்தாலும், நீ நாடகர பேசினவனாக இருந்தாலும், நாடி நரம்பு முடைக்கு பேசுறவனாக இருந்தாலும் 4 தோசை கூட சுட முடியாது. என்ன காரணம் என்றால் அந்த கை உனக்கு வராது. எவ்வளவுதான் ஒரு தேநீர் ஒரு சுவையா உனக்கு தயாரிக்க முடியுமா வீட்டுல? முடியாது. ஒரு நாள் அவள் இல்லைன்னா உனக்கு வீடு தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்துக்கு பேச போயிருந்தேன், செஞ்சிக்கு. என்ன வழி அனுப்பி வைக்க விழுப்புரம் நகர செயலர் சம்பந்தம் வர்றார். கார்ல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், தாண்டி வெளுத்திருக்காரு, களைத்து போய் இருக்காரு. என்னாச்சு உங்களுக்கு, ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. அண்ணன் உங்க யாருக்கும் சொல்லல, மனைவி கற்பகம் இறந்துட்டா அப்படின்னா. மழை கண்ணீர் வந்துடுச்சு. அப்படியா, ஏன் யாருக்கும் சொல்லல அப்படின்னு. அது தானே புயல் வீசின அன்னைக்கு தான் மனைவி மரணம். உறவினர்களுக்கும் கூட சொல்ல முடியல, அடக்கம் செய்வதே பெரும்பாடாகி போச்சுன்னா அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இப்படி இருக்கேன் அப்படின்னார். ஏன் அப்படி சொல்றீங்க, இன்னொரு திருமணம் செய்து கொள்வதில் கூட தவறு இல்லை. 80 வயசானவெல்லாம் பண்றதா தகவல் வருது. உங்களுக்கு 50 வயசு தான் ஆச்சு, ஒண்ணு பண்ணிக்கலாம், 2 பிள்ளைகளுக்காக பண்ணிக்கிடலாமேன்னு சொன்னா இல்ல, அப்படி ஒரு நோக்கம் இல்ல. அம்மா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. இன்னொரு 10 வருஷம் எங்க அம்மா இருந்துட்டாங்கன்னா என் பிள்ளைகளை நான் கரை சேர்த்துருவேன். எனக்கு அதுல ஒண்ணு நாட்டம் இல்ல. அவ கேன்சர் வந்து செத்தா, அந்த வலி எனக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு போவதான்னா மனசு இல்ல. ஏன் வீட்டுக்கு போக மனசு இல்ல, ஏன் மனசு இல்ல? கட்சி வேலை தீவிரமா பாருங்க, இந்த கவலை அதுல பறந்துரும் அப்படின்னு சொன்னேன். இல்ல, வீட்டுக்கு போனா ஃப்ரிட்ஜை நான் திறக்கவே இல்லை இதுவரைக்கும். அவ போன பிறகு இந்த ஃப்ரிட்ஜில் நாங்க இதுவரைக்கும் எதுவும் வைக்கவே இல்லை. அவ போய் 1 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் அந்த கிரைண்டர்ல மாவு ஆட்டல. அவ போய் 1 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் கட்டில போட்டிருந்த பெட்ஷீட் எடுத்து இதுவரைக்கும் துவைக்கல. கொல்லைப்புறம் வரைக்கும் அவ தூத்து பெருக்கி கோலம் போட்டு அப்படி அழகா வச்சிருப்பா. வீட்டு முற்றத்துல கூட பெருக்க எங்க அம்மாவுக்கு சக்தி இல்லை.
நானா எப்பவாவது கூட்டுனது மாதிரி வரல. வீட்டுக்கு போன உடனே ஒரு சூனியம், வீட்டுக்கு போன உடனே ஒரு இருட்டு, வீட்டுக்கு போன உடனே ஒரு வெற்றிடம் என்னை துரத்துகிறது. அதனால எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்லைன்னு சொல்லி அந்த சம்பந்தம் அழுத பொழுதுதான், ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக யாருக்கும் வாய்க்காது. எல்லாத்தையும் சகித்து கொண்டு, நான் இப்ப இருக்கேன்னா நான் வாழ்க்கையில் 28 நாள் வெளியில தான் இருக்கணும். எனக்கு இதுதான் விதிக்கப்பட்ட வாழ்க்கை. என் மகன் என்ன படிக்கிறான், என் மகன் என்ன படிப்பா, அவளுக்கு என்ன ஃபீஸ், என் மகனுக்கு என்னது, எங்க அப்பாவுக்கு நிலைமை என்ன, எங்க அம்மாவுக்கு நிலைமை என்ன, எல்லா வலிகளையும் அவமானங்களையும் தாங்கிட்டு இந்த குடும்பத்துல எனக்கெல்லாம் எந்த உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் இதுவரைக்கும் போனதில்லை. நான் இங்கேயே சொல்லிடுறேன், உங்க ஊர்லயே எந்த உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போக முடியாது. அடுத்த வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் நான் கல்யாண தேதி கொடுத்திருக்கேன். கல்யாண நாள் பூரா முன்கூட்டியே வாங்கிடுறாங்க. எல்லா தோழர் வீட்டு கல்யாணத்துக்கும் போறேன், உறவினர்கள் வீட்டு கல்யாணம் அன்னைக்குதான் இருக்கும், போறது இல்ல. எனக்கு போறது கவலை என்னன்னா, நான் செத்தா எந்த உறவினரும் வரமாட்டான், நீங்க வராம இருந்துடாதீங்க. அப்படி ஒரு நிலைமை எல்லாத்தையும்